Alhamdulillah, nahmadu salli ala rasulil kareem, amma ba'd, qala tabarak wa ta'ala fil Qur'anil Majid, a'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim, wa bil walidayni ihsana, qala Rasulullah sallallahu alayhi wa sallam, ad-du'a muqul ibada, aw kama qala. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க எவ்வளவு துவா செய்றோம். நாங்க என்ன செய்றோம்? யா அல்லாஹ், இது எனக்கு இந்த விஷயம் இருக்கு, அந்த கஷ்டமான சூழ்நிலை இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அல்லாஹ்விடம் நெருக்கமாறதுக்கான வழியை பாருங்க. அரபில குர்ப் ஹாசில் சொல்லுவோம். குர்பனா நெருக்கத்தை நாங்க அல்லாஹ்வின் நெருக்கத்தை நாங்க கைப்பற்றணும். எப்படி? அல்லாஹ் என்ன சொல்றான்? எந்த விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரொம்ப சந்தோஷமாடுறான். குர்ஆன்ல நிறைய பகுதியில அல்லாஹ் எடுத்த உடனே என்ன சொல்றானா, நீங்க என்னையே வணங்குங்க, என்னை விட்டு வேற யாரையும் இணை வைக்காதீங்க, ஷிர்க் வைக்காதீங்கன்னு சொன்ன பிறகு அடுத்த வார்த்தை என்ன சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்றால், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்படுங்கள். எப்படி பாருங்க, அல்லாஹ் எப்படி தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து அடுத்த ஸ்தானம் யாருக்கு கொடுக்கிறான் என்றால் தாய் தந்தைக்கு தான் ஸ்தானத்தை கொடுக்கிறான். அந்த தாய் தந்தையின் பணிவிடை நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கத்தின் வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் சொர்க்கத்துக்கு அடையணுமா, அந்த சொர்க்கம் உங்கள் தாய் தந்தை காலடியில் இருக்கிறது, உங்கள் தாயின் காலடியில் இருக்கிறது, அந்த சொர்க்கத்தை நீங்கள் தேடுங்கள் என்றும் போது, இதனால் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் நிறைய விஷயங்கள் என்ன தெரிவது என்றால், தாய் தந்தையிடம் அதிகமா உரத்த குரலில் பேசக்கூடாது, மெதுவான குரலில் பேசும்போது அதே சமயத்தில் எங்க சிரத்தையும் இப்படி தாழ்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து தாய் தந்தைக்கு கொடுத்து இருக்கிறான் என்றால், இது பற்றி எப்படி உங்களுக்கு எவ்வளவு பிடிப்பு அல்லாஹ்விடம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படி கணக்குகள் கிட்ட கேட்பான். அதனால் தாய் தந்தையிலிருந்து நோக வைத்து விட்டு நாங்கள் வாழணும்னா முடியவே முடியாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஒன்னும் செய்யாதீங்க. உங்க அம்மா இருக்கிறாங்க, இல்ல அப்பா தான் ஹயாத்தா இருக்கிறார், அம்மா இல்ல, அம்மா இருக்கிறாங்க அப்பா இல்ல, அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் காலை நைட்ல போய் காலை பிடிச்சு கொஞ்சம் அமுக்கி விடுங்க. காலை அமுக்கி விடுறதுல ஒண்ணு இல்லை. ஏன்னா அது தாய் தந்தை அவங்க கால் கையை அழுத்தி விடுறதுல எந்த இதுவும் நாங்க கீழ் தாண்ட போக மாட்டோம். அல்லாஹ் முன்னால நாங்க இன்னும் முன்னால நிற்போம். அதே சமயத்துல எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுங்க, அம்மா கிட்ட சொல்லுங்க, அம்மா இந்த மாதிரி கஷ்டம் இருக்குமா, எனக்கு இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி கஷ்டம் இருக்குப்பா, நீங்க துவா செய்யுங்கப்பா நீ சொல்லும் போது நாங்க எப்படி எங்க காலை பிடித்து அமுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் மனசில் இருக்கிற துவாவும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். இன்ன ரப்பில சமீஉ துவா, நிச்சயமாக எங்க ரப் துவாவை ஏற்றுக்கொள்கிறவன். ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். கதை இல்லை, இது உண்மையான கதை. பனி இஸ்ராயேல் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறார். யா அல்லாஹ், கயாமத் நாள் நான் இறந்த பிறகு, யா அல்லாஹ் கயாமத் நாள் எனக்கு பெரிய பெரிய பெகம்பர் பெரிய பெரிய இறை தூதர் பேர் சொல்றாரு, எனக்கு அந்த தூதர் கூட எனக்கு எழுப்பு, அவர் கூட எனக்கு கயாமத் நாள் எழுப்பு. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார், மூசா நான் கண்டிப்பா உன்னை எழுப்புறேன், ஆனா இது கூட உனக்கு இன்னொருத்தர் கூட சேர்த்து நான் எடுப்பேன். அவர் யாருன்னா காடுல போய் விறகு வெட்டுறவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டுறாரு. உடனே கேட்கிறார், யா அல்லாஹ், என்ன அல்லாஹ் இது, என்ன விஷயம் இது? நான் அவ்வளவு பெரிய நபி, உனக்கு மூசா கலீலுல்லாஹ்னு சொல்லி எனக்கு பட்டம் கொடுத்து இருக்கிறேன்,
ஒரு சாதாரண கட்டை விறக வெற்றவனுக்கு கூடவா எனக்கு கயாமத் நாள் எடுப்பேன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மூசாவே நீ ஒரு வேலை செய், நேரா அந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துல வீடு இருக்கு, அந்த வீட்டுல அந்த ஆள் என்ன பண்றாரு நம்ம பின்னால போய் பார்த்துட்டு அது பிறகு எங்க சொல்லுங்கிறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு காட்டின வழியிலிருந்து நேரா அந்த வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இவர் என்ன செய்யறாருன்னா, முதல்ல யாரு அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, வெளியிலிருந்து வீட்டுக்கு உள்ள போறார். வீட்டுக்கு உள்ள போகும்போது ஒரு ஊஞ்சல் மாதிரி மேல கட்டி இருக்கு. ஒரு கயிறு என்ன பண்றாரு, லூஸ் பண்றார். லூஸ் பண்ண உடனே அதுன்னா ஒரு சின்ன ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கு. அந்த ஊஞ்சல் கீழே இறங்குது. அந்த ஊஞ்சலுக்கு உள்ள ஒரு கிழவி படுத்துட்டு இருக்கிறான். கிழவிக்கு என்ன பண்றாருன்னா, கிழவியை பார்த்துட்டு, அம்மா நீ நான் கொஞ்சம் காடு வரைக்கும் போய் கட்டையை வித்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பொறுமையா இருமான்னு சொல்லி பின்ன என்ன பண்றாரு, மேல கட்டிடுறாரு. கட்டிட்டு கிளம்புறாரு, காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போய் கட்டையை பொறுக்கி எடுத்துட்டு வெளியே பஜார்ல விற்கிறார். வித்துட்டு அந்த வர்ற காசுல என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பாக்கெட்ல ஒரு லெதர் பேக் ஒன்று வச்சிட்டு இருக்கிறார். அந்த காலத்துல பால் ஊத்துறதுக்கு அதுதான் வைப்பாங்க. அந்த பேக்ல பால் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாரு, பின்ன அந்த ஊஞ்சலை இறக்குறாரு. ஊஞ்சலை இறக்குன உடனே அம்மா கீழே வர்றா. வந்த உடனே என்ன பண்றாருன்னா, இவரு தன்னோட பையிலேந்து எடுத்து அந்த அம்மா வாயில பால் ஊத்துறாங்க. பால் குடிச்சிடுது. ஃபுல்லா பயிர் ஆன உடனே இந்த அம்மா என்ன செய்யறாருன்னா, வெறும் சைகை தான் பாருங்க, நல்லா இவ்வளவுதான் செய்கை. அவர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி அந்த பையனுக்கும் தெரியாது, வெளியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிற அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் தெரியாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றார் இந்த சமயத்தில் என்றால், யா மூசாவே, அந்த அம்மா என்ன துவா கேட்கிறா தெரியுமா? கேட்கும்போது அல்லாஹ் சொல்றாரு, யா அல்லாஹ், இது எனக்கு எப்படி தெரியும்? அவ வெறும் உதடு தானே அசைக்கிறான். அதுக்கு அல்லாஹ் சொல்றார், இந்த பணிவிடை சேர்ந்ததுனால மகன் தன்னுடைய மகன் பணிவிடை செய்ததுனால அந்த அம்மா என்ன சொல்றாருன்னா, யா அல்லாஹ், என் மகனை கியாமத் நாளில் மூசா நபியோட எழுப்பு. பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம். வெறும் தாய்க்கு செய்த அந்த பணிவிடை எது வரைக்கும் எடுத்துட்டு போகுதுன்னு பாருங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிர்ந்து அதே இடத்துல நின்னுறாரு. நின்று கையேந்து துவா பண்றார். நிச்சயமா அல்லாஹ், நீ தான் ஆலிமுல் கைபு, நீ எந்த முடிவு எடுக்கிறியோ அதுதான் சரியானதா இருக்கும் என்று சொல்றாரு. இந்த விஷயத்திலிருந்து எங்களுக்கு படிப்பினை என்ன வருதுன்னா, தாய் தந்தையின் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறார், ரிஸல்லாஹி ஃபீ ரிஸல் வாலிதைன் வ ஸகத்தல்லாஹி ஃபீ ஸகத்தில் வாலிதைன். தாய் தந்தையர்களின் சந்தோஷத்தில் தான் அல்லாஹ்வின் சந்தோஷம் இருக்கின்றது, தாய் தந்தையின் கோபத்தில் தான் அல்லாஹ்வின் கோபம் இருக்கின்றது. அதனால் நீங்கள் உங்களுடைய துஆ சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் உங்கள் தாய் தந்தைகளை கொஞ்சமும் கஷ்டப்படாமல் பணிவிடை செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு, நீங்க பணிவிடை இந்த இடத்துல செஞ்சிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயத்தை நான் உங்கள் முன்னால வைத்தேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்ககிட்ட பெரிய ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன், இந்த விஷயத்தை நீங்களும் ஷேர் பண்ணுங்க, உங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. யாருக்கிட்டையாவது கண்டிப்பா அவங்க அம்மா அப்பா அவங்க கஷ்டம் கொடுத்துட்டு இருப்பாங்க, இதை பார்த்த பிறகு அவங்களுக்கு ஹிதாயத் வரலாம். ஹிதாயத் வந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் இதனால நன்மை கிடைக்கும். வாஹுரு தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.